ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதன் அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், நாங்கள் ஆண்டவரே எங்கள் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாக நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து முன் குறித்து உம்முடைய பிள்ளைகளாய் நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் என்று சதா காலங்களிலும் போற்றப்படுகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அந்த கிருபையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தேவனாகிய கர்த்தர், இந்த மாலை வேளையிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்த ஜீவியத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் செய்த குற்றங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், செயல்கள், எல்லாவற்றும் சிந்தனைகள் எல்லாவற்றும் தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம் இப்பொழுதே எங்களை கழுவி எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை கர்த்தாவே, மனம் இறங்குவீராக ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய வார்த்தை எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை பகுதி, வேதத்தை வாசிக்கிற பகுதி, செய்தி பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊழியரை கொண்டு நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் வராதவர்களை துரிதமாக நீர் அழைத்து வருவீராக ராஜா. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறீர். என்ன நோக்கத்தோடு, என்ன மனவேதனையோடு, ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, வந்திருக்கிறோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அப்பா, நீங்க எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எந்த விதமான தடைகளும் வராதபடி, மின்சார தடைகள் வராதபடி, மழையின் காரணங்கள் ஆண்டவரே விசுவாசிகள் வருவதற்கு தடையாய் இல்லாதபடி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமாய் நீர் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கரத்தில் இந்த ஆராதனை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஆராதனை நடத்துகிற ஆண்டவரே சகோதரர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் ஆண்டவரே கிரியை செய்வீராக ராஜா. செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இந்த வேளையிலும் கூட ஆலய கட்டுமான பணிக்காக நாம் ஜெபிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உமக்கென்று இந்த சேலம் பட்டணத்திலே ஆண்டவரே தேவனை ஆராதிக்க ஆண்டவரே ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் கேட்டோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கென்று இந்த சபைக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த ஞானஸ்நான தொட்டி கட்ட தேவன் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மீதமுள்ள இந்த ஆலய கட்டுமான படிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன காரியங்கள் அதற்காக முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டுமோ ஆண்டவரே, அரசாங்கத்தில் என்னென்ன காரியங்கள் நாங்கள் வாங்க வேண்டுமோ அதை எல்லாம் நாங்கள் நாணமாய் செய்து ஆண்டவரே அதை வாங்கி ஆலய கட்டுமானங்கள் பணிகள் ஆரம்பிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடங்கினவர் நீர்தான் சுவாமி, முடிக்க போகிறவரும் நீர்தான் தகப்பனே. ஆண்டவரே, எங்களால் முடியாது, தேவனால் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே அப்பா உம்மால கூடும் சுவாமி. உமது கரத்திலேயே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரத்திலிருந்து எல்லா பொருளாதார தேவைகளையும் தேவன் தாமே சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அந்த இடத்திலே ஆண்டவரே சொந்தமான இடத்திலே ஆலயம் கட்டி எழும்பி அந்த இடத்திலே நாங்கள் எல்லாம் ஒருமனதாக கூடி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்த இந்த காலங்களை எங்கள் கண்கள் காணும்படி தேவன் செய்வீராக. செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இங்கே இயேசு ராஜா என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. சொல்லுவோம், எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மல் மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போலிருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போலிருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க
மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. தாயை போல் என்னை அவர் சேர்த்தணைத்துக் கொண்டார். நல்ல தந்தையைப் போல என்னை அவர் தோளில் சுமந்து கொண்டார். தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பா அல்லோ அப்பா அல்லோ அப்பா அல்லோ அப்பா அல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. அவர் கரங்களை தட்டி பாவியாக இருந்த நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து இரத்தத்தாலே கழுவி இருக்கிறார். ஆமேன். அவருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடாம், ஒரு நாளும் விலகிடாம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. சொல்லுவோம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். யாவரும் சொல்லுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட நம்மை மறுரூபமாக்குவார். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா,
குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். கரங்களை உயர்த்தி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி நம்முடைய தேவன் நல்ல தேவன், ஹல்லேலூயா, ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை, நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றுமில்லை. பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீன். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்றீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி
தேசத்தின் தலையாக்கினி, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. யாவரும் எழுதின்று தேவனை ஆராதிப்போம். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக தெரிந்து வைத்து ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தேன். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அப்படி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், அவருடைய தம்முடைய வார்த்தையில் உண்மையாயுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகளை நிற்கும். ஆமேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமேன், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. ஆமேன். எல்லா வார்த்தையும் அவர் நிறைவேற்றினார். அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
உமக்கு ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை சொல்லுவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, யாவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. 7 பொன் குத்து விளக்கல் மத்தியில் உலாவினவர் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட எங்கள் சபையின் நடுவில் உலாவுவீராக. உமது ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு மேலும் வந்து அமரட்டும் ஆண்டவரே. உமது மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் எங்கள் சபையின் நடுவிலே அசைவாடுவீராக. மேல் விட்டு அறைகளை அக்கினி நாவாய் இறங்கி வந்தீர் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஒவ்வொருடைய உமது ஆவியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே சொல்லுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. தகப்பனே, ஒருவருக்கு ஆண்டவர் ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை யாவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 141 சங்கீதம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 758. வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிற டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து டிவிஷன் லீடர்ஸும் இந்த மாலை ஆராதனை முடிந்த பின்பு இந்த கூடுகையிலே தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10:30 மணிக்கு நம்ம சபையிலே இரவு ஜெபமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையார் யாவரும் அந்த 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறதான இந்த இரவு ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அதனால அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருப்பதனால் மறுநாள் சனிக்கிழமை காலை நமக்கு 5:30 மணிக்கு நடைபெற இருக்கிறதான இந்த ஆயத்த ஜெபமானது அன்றைய நாளிலே மட்டும் நடைபெறாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பகல் 10:30க்கு வழக்கம் போல இந்த உபவாச ஜெபமானது நம்ம சபையிலே நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவுறுத்துகிறோம். நாளை திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபமானது இரவு 7:30 8:30 மணி வரை நம் சபையில் நடைபெற இருக்கின்றன. இந்த ஜெபத்தில் டிவிஷன் வாரியாக சபையார் யாவரும் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி அன்பாக நான் கேட்கிறோம். நாளை திங்கட்கிழமை முதல் டிவிஷன் மற்றும் 7வது டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகள் நீங்கள் மாலை 7:30 மணிக்கு கடந்து வந்து இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக கேட்கிறோம். செவ்வாய்க்கிழமை 2வது டிவிஷன் மற்றும் 6வது டிவிஷன், புதன்கிழமை 3வது டிவிஷன் மற்றும் 5வது டிவிஷன், வியாழக்கிழமை 4வது டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகள் இந்த ஆலய கட்டுமான பணிக்கென்று நியமித்திருக்கிற இந்த ஜெபத்திலே நீங்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிதியோன் பைபிள் ஊழியத்திலிருந்து ஊழியர்கள் வருகிறார்கள். எனவே இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2 காணிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை சபையாருக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி மல்லிகா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சி நான் வாசிக்கிறேன். எனக்கு நீண்ட நாட்களாக கால்வலி இருந்து வந்தது. மருத்துவமனைக்கு சென்றும் சரிவரவில்லை. நீண்ட நாட்களாக கால்வலியால் அவதிப்பட்டு வந்தேன். சபையில் கொடுத்த இந்த ஜெப எண்ணெயை பூசி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய பேரனுக்கு காலில் வீக்கம் இருந்தது. அவனுக்கும் அந்த ஜெப எண்ணெய் பூசி நான் ஜெபித்தேன். தேவன் அவனுக்கும் சுகத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய கணவருக்கு நீண்ட நாட்களாக ஆணிக்கால் இருந்தது. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கையில் அந்த எண்ணெயை பூசின அவருக்கும் நான் ஜெபித்தேன். அவருக்கும் தேவனாகிய கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி தயவாய் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நம் சபையார் யாவரும் கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவரே, அப்பா, இந்த மாலை வேளையிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நாங்கள் உமக்கென்று செலுத்த காணிக்கை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய தொழில் வியாபாரம் செய்கிற உத்தியோகத்தில் தேவனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய பரத்திலிருந்து எங்களுக்கு சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று பிரியமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பங்களில் தேவ சமாதானம், கடனே இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், வீணான அப்பா பொத்தலான பையில போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அடைத்து போட்டு ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் சுகித்திருக்கிறார்கள் அநேகர் சாட்சி சொல்ல நாங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கை நீர் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடின அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொள்பவரே நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்து மனசு பாடுது புதுசு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடின அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஆண்டவர் ஆவியானவர் இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம மத்தியிலே அசைவாடுவாராக. ஆமென். நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போகவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார், நிச்சயமா கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனையோ ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வரல, வரும். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாய் பதில் உண்டு. ஆமென். கண்டிப்பாக ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். அதனால தொடர்ந்து ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். நான் பேசுறது கேட்குதா? கடைசி வரைக்கும் கேட்குதா? ரைட் சைடு எல்லா இடத்துலையும் கேட்குதா? கர்த்தர் நல்லவர். ஜெபத்தை நம்ம விடாமல் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் பதில் தருவார். போன வாரம் சாயங்காலம் நான் 2 சர்வீஸில் நான் அறிவிப்பு கொடுத்துருந்தேன். கேம்பஸ் க்ரூசைட் மூலிமா நமக்கு ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு பைபிள் குவைஸ் நமக்கு நடக்க போகிறது. எக்ஸாமினேஷன் பைபிள்லேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து என்ன படிக்கணும்? புதிய ஏற்பாட்டிலேருந்து ரோமர், பழைய ஏற்பாட்டில் ஏசாயா. இது ரெண்டையும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ஏபிசின்னு ஆன்சர் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒடிசா, 12 மொழியில் அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஆயத்தமாக இருக்குது. ஹிந்தியில் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் தப்பிக்க முடியாது. எல்லா மொழியிலையும் இருக்கிறது அந்த கேள்வித்தாள். நாங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கல, பெங்களூர்லேருந்து கொஸ்டின் பேப்பர் நமக்காக வரும். முதல் பரிசு 5000 ரூபாய், 2வது பரிசு 3000 ரூபாய், 3வது பரிசு 2000 ரூபாய். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படியாவது ஒரு பரிசை நீங்கள் வாங்கணும். பரிசுக்காக இல்லை, அது எல்லாத்தை விட வேத புஸ்தகம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வார்த்தையிலே வளர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா.
அப்போ ரோமர் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வாசிக்கணும். அப்போ ரோமர் 6 என்ன இருக்குது, ரோமர் 8 என்ன இருக்குது, ரோமர் 12 என்ன இருக்குது, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், வாசிக்க வாசிக்க நமக்கு ஆண்டவர் இருதயத்தில் வார்த்தைகளை எழுதி வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருந்தாதான் கடைசி நாளில் நாம் தப்பிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். யாரெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ 2 குரூப் சொல்லியிருந்தேன். குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏ யாரு, 1 வயசுலேருந்து 17 வயசு வர உள்ளவங்க குரூப் ஏ. அவங்களுக்கு வேற கொஷின் பேப்பரு. குரூப் பி 18லேருந்து எத்தனை வயசு வேணால் எழுதலாம், அவங்க குரூப் பி. நீங்கள் எல்லாரும் எழுத படித்து தெரிஞ்ச எல்லாரும் இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி போகிறப்போ உங்கள் டிவிஷன் லீடர்கிட்ட நீங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50 ரூபாய். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவோம். அது பரிசுக்காக, அது செயல், அதை அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால் இன்றையிலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ரோமர் சொல்லுங்கள் எல்லாரும் வசனத்தை, ரோமர் ஏசாயா 2யும் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், மிஸ் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நம்ம இந்த வாரத்தில் நான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபைக்குன்னு கொடுத்துருக்கிற நிலத்துக்கு நான் போய் நான் ஜெபம் பண்ணேன். அப்படி யாரா இருக்கீங்களா? ஆண்கள் சைடில் யாருமே போகலையா? நிலத்துக்கு இந்த வாரம் நான் சர்ச்சிலேருந்து ஜெபம் பண்ண ஒரு நாளாவது நான் போனேன். நான் கேட்குற கேள்வி புரியுதா? புரிஞ்சவங்க நல்லா கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ பேருக்கு பாரம் இருந்திருக்குன்னு. நிறைய ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறேன். நிறைய பேருக்கு என்ன இல்லை, சர்ச்சை குறித்த பாரம் இல்லை. எல்லாம் ஒரு விசிட்டராக இருக்காங்க. ஏதோ சர்ச் இருந்தால் போவோம், இல்லைன்னா நமக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தரிசனம் இல்லாத நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை தர வேண்டும். அதற்காக நீங்கள் தரிசனம் இருந்தால் முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க சர்ச்சுக்காக? கை உயர்த்த வேணாம், உங்களை நான் கேட்குறேன். உங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்தால், ஆண்டவர் இரத்தத்தினால் மீட்ட சபை இந்த சபை, இது இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம். கர்த்தர் இதை நேசித்து மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இங்கே நமக்கு ஆராதிக்கன்னு கர்த்தர் ஒரு இடத்தை நம்ம இதற்காக ஜெபித்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள ஒரு பாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல நம்ம ஞானஸ்தான தொட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். தொட்டி கட்டுறது நல்லது, ஆனால் அதில் என்ன வேணும், ஞானஸ்தானத்துக்கு என்று கர்த்தர் ஆத்துமாக்களை தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வாரத்தில் 4 நாள் இருக்குது ஜெபம். எதற்கான ஜெபம்? இந்த ஆலய கட்டுமான பணிக்காக, அப்ரூவலுக்காக, பல காரியங்கள். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. இந்த சபை ஆண்டவரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சர்வீஸ்க்கு யார் வருவாங்க, இவங்க காசு கொடுப்பாங்க, அதை பார்த்து ஒரு நாள் நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு சாட்சியாக இருக்கிறார். யாரும் இவங்க பார்த்து கணம் தருவாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்மளை நடத்துறது ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். நம்ம உங்கள் குடும்பத்தை நடத்துறது யாரு? நம்ம சம்பளம் இல்லை, ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். அவருக்கு அநேக பெயர் இருக்கிறது. எல்ரோஹி என்று ஒரு பெயர் இருக்கிறது. எல்ரோஹின்னா என்ன அர்த்தம்? நீர் என்னை சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஓய்வு நாளில் இவ்வளோ கிலோமீட்டர் தான் போகணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எத்தனையோ ரூல்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளில் எல்லா நாளும் 7 நாளும் கர்த்தருடையது. ஆமென். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஏறாத ஆளுங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அதிலே நிறைய பேர் என்ன இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஓய்வு நாளில் எத்தனை மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ ஆராதிங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தது, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆராதனைக்கு வரப்போ 2வது ஆராதனைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆசீர்வாதத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கலாமே. அல்லேலூயா. இன்னொரு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கினா என்ன தப்பு? ஏதாவது பாவமா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் சேர்ந்து துதிக்கலாமே. 2 தடவை துதிச்சா தப்பு இல்லையே. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தேடலாமே.
ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் கொஞ்சம் கேட்கலாமே. தாவீது சொல்றான், அவருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். ஹல்லேலூயா. 7 நாள் ஆராதனை வச்சாலும் 7 நாள் வரணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. எப்படியாவது கடைசி ஆராதனை தலையை காட்டிட்டு போலான்னு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர் பேருனா எல்ரோயி. ஹல்லேலூயா. இந்த ஒரே கடைசி ஆராதனை கூட ஸ்டார்டிங் பிரேயருக்கு வராத ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு 7 நாளை கொடுத்துருக்கிறார். ஒரு சில பேர்லாம் 6 மணிக்கே வந்தவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், நீங்க மீட்டிங் நடந்துடுச்சு, ஒரு சிஸ்டர் 6 மணிக்கே வந்துட்டாங்க. கர்த்தர் மேல அவங்க வச்சிருக்கிற விருப்பம். ஹல்லேலூயா. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் பாட்டு பாடிட்டு இருக்கிறப்போ வராங்க. அவங்கள பார்த்து நான் ரொம்ப மனசு கவலைப்படுறேன். ஆண்டவர் இவங்களை எல்லாம் நல்ல ஆசீர்வச்சிருக்கிறாரே, நல்ல சுகபலன் கொடுத்துருக்கிறாரே, வேலை கொடுத்துருக்கிறாரே, நம்முடைய ஹார்ட் நல்லா வேலை செய்து, லங்ஸ் வேலை செய்து, லிவர் வேலை செய்து, கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் உங்களை பார்க்குறாரா? அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆனா நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்லை, நீங்க எப்ப கிளம்பணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும், நீங்க எவ்வளவு உற்சாகமா கிளம்புறீங்க, அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கறத பத்தி யார் தெரியுமா சந்தோஷப்படுவா? யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க பார்க்கறத ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கணும்? நான் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆண்டவர் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் முழங்கால நிக்கிறத ஆண்டவர் பார்க்கணும். ஆமென். நான் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத ஆண்டவர் பார்க்கணும். நான் இந்த சபைக்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்று சொன்னால் அவர் காண்கிற தேவன். அவர் உங்களை பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் வீட்லயும் சிசிடிவி கேமரா நாங்க வைக்கல, ஆனா உங்களை ஓயாமல் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரொம்ப வார்த்தையோடு சொல்கிறேன், நீங்கள் இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. இந்த 3வது ஆராதனைக்கு வர்றப்போ கூட எப்பயாவது பாட்டு பாடுறப்போ வந்தால் உங்கள் மனசு குத்தணும். ஐயோ, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் இப்போ லேட்டாக வந்திருக்கிறேனே அப்படின்னு உங்கள் மனசு குத்தலைன்னா உங்கள் ஆத்மா எப்பயோ அது என்ன ஆயிடுச்சு? ஆத்மா செத்து போயிடுச்சு. உயிருள்ள ஆத்மா. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஆத்மா, உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் நீங்க சர்ச்சுக்கு வந்து உணர்வு இல்லாம போனா அதனால எந்த பயனுமே இல்லை. உங்களை யாராவது ஒருத்தர் பிடிச்சி தள்ளக்கூடாது. எங்க டிவிஷன் லீடர் சொல்லல, அவங்க சொல்ல, இவங்க சொல்ல இல்லை. கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்டவங்களும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கையை உயர மாட்டேங்குதே, கர்த்தரை துதிக்க மனசு வாயும் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் அல்லேலூயா சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். இந்த சாயங்கால நேரத்தில் உண்மையை கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சர்ச்சில் ஏதாவது ஜெபம் வைக்கிறோம், மீட்டிங் வைக்கிறோம்னா ஏதோ டைம் பாஸ்க்கு வைக்கிறது இல்லை. எத்தனையோ தியாகத்தோடு இந்த காரியங்களை செய்யும் பொழுது இதில் யாரெல்லாம் இணைஞ்சுக்கிறீங்களோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. டீனேஜ் பிள்ளைங்க டீனேஜை மிஸ் பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைங்க வாலிப கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்கள் ஐக்கியத்தை மிஸ் பண்ணக்கூடாது. பெண்கள் ஐக்கியத்தை பெண்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் மிஸ் பண்ணா ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கேசல் லீடர் மீட்டிங்கை மிஸ் பண்ண ஆண்டவர் பார்க்கிறார். அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு ஆண்டவர் கையில கொடுத்து பார்ப்பாரு. இல்லைன்னு சொன்ன அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருந்து போயிடும். ரட்சிப்பு இழந்து போகாமல் இருக்க பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய இடத்துல கேட்கறது இல்லை. இந்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே நீங்க என்ன பார்க்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் சொன்னது யாரு? ஆகார் சொன்னாங்க. வனாந்தரத்தில் அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறனால ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாள். ஆகிறார் எல்ரோயி, நீர் என்னை காண்கிறவர். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் என்னை நீங்க பார்க்கணும்பா, உங்களை பார்க்கும்படி நான் வந்திருக்கிறேன், உங்ககிட்ட பேசும்படி வந்திருக்கோம், ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
எல்லாரும் வாய்களை திறந்து இயேசு ராஜா உமக்கு மகிமை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் நீங்க வேற எதுவும் சொல்ல வேணாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்ரோஹி, அவர் என்னை காண்கிறவர். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை சொல்றீங்களா? எல்ரோயின்னு சொல்றீங்களா? எல்ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன். எல்ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன். நீர்தானே இதயத்தில் வாழ்கின்ற தேவன். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். நீர்தானே இதயத்தில் வாழ்கின்ற தேவன். உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம் துதிகளின் பாத்திரரே. சொல்லுவோம். உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. காரியங்கள் முடிந்தது, மனித அன்போ மாறியதே. ஆனா அன்போ மாறாததே. தன் காரியங்கள் முடிந்தது, மனித அன்போ மாறியதே. ஆனா அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே. உமக்கே எல்லாரும் முழு பலத்தோடு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க ஆராதிக்க ஆண்டவரை விருப்பமாய் வந்திருக்கிற தேவ ஜனம். எந்தன் எல்ரோயி. ஹல்லேலூயா. நாசியில் சுவாசமுள்ள மனிதனின் அன்பு மாறியதே. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறவர். உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எல்ரோயி, நீர் என்னை காண்கிறவர். உம்மை அல்லாமல் நான் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு கூட வருகிறவர். ஆண்டவர் கரம் பிடித்தவர், கைவிடாதவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், கடினமான நேரத்திலும், சந்தோஷமான நேரத்திலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வருகிறவர். உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றி இருந்த இருதயத்தோடு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்க எங்களை தொடர்ந்து பாருங்கப்பா, கவனிச்சு பாருங்க. இருதயத்தின் இயக்கங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே அநேக மனிதர்களால் கைவிடப்பட்டு, மனிதர்களுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு மாறி போகிற இந்த உலகத்தில் நீங்க என்ன காண்கிற தேவன். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நீரே எங்களை காண்கிறவர், எங்களோடு கூட வருகிறவர். அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
இந்த சாயங்கால நேரத்தில் நீர் என்னோடு பேசும் ஆவியானவரே, உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. காரியங்கள் முடிந்ததும் மனிதனின் அன்பு மாறி போய்விடும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவன். அல்லேலூயா. உமக்கே ஆராதனை அப்படின்னு சொல்றப்ப உணர்வு பூர்வமா நம்ம ஆராதிக்கிறோம்னு சொன்னா நம்ம கை கீழே இருக்க முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்லாமே கையை உயர்த்தி உமக்கே ஆராதனைன்னு நீங்க சொல்றப்பவே நீங்க பாட ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அவரை உணர்வு பூர்வம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உன் தேவனில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுறவங்க கர்த்தரை ஆராதிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் அந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேவோடு பேசுகிறார். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேச வேண்டும்? ஆண்டவர் ஒருத்தரோட பேசினா சும்மா பேச மாட்டார். ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் பேசுறார். சாதாரணமாக ஆளுகை செய்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ ஒருத்தட்ட பேசுறாங்கன்னா சும்மா பேச மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு தேவையோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது இந்த ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொன்னார், நான் உங்களை விடுவிப்பேன், உங்களை ஒரு என்ன சுதந்திரமான இடத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சொன்னதை ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் சொன்னதை செய்வாரா? நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் செஞ்சாரா? கண்டிப்பா செஞ்சார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதை செய்யறதற்கு ஆண்டவர் எப்பயுமே மனிதர்களோடு சேர்ந்து அவர் செயல்பட விரும்புகிற ஆண்டவர். அங்கே ஒரு மோசேவை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மோசேன் இடத்துல பேசுறாரு, மோசே நீ என் ஜனங்களை விடுவிக்க நீ எனக்கு தேவை என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. அல்லேலூயா. மோசேக்கு இருந்த அதே பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆண்டவரே நீங்க வேற யாரையாவது வச்சு செய்ய, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, எனக்கு பேச்சு வராது, எனக்கு வாயில ஒழுங்கா பேச தெரியாது, ஒழுங்கா திறமையா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சொல்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. திறமை உள்ளவர்களை தேவன் அழைக்கிறது இல்ல, அழைத்தவர்களை திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அழைத்தவர்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அபிஷேகம் பண்ணுகிறார். அழைத்தவர்களை நடத்துகிற ஆண்டவர். கர்த்தர் உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு உயரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று நீங்கள் உங்களையே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். மோசே ஆண்டவர் மோசேட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ ஒரு வேலையை செய்யணும்னு சொல்றாரு. மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவர் எனக்கு பேச தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் பேச்சையே வாயை உண்டாக்கினவர் நான் சொல்லுகிறேன், நீ பார்வோனிடத்தில் போய் பேச வேண்டும். மோசேக்கு விசுவாச பிரச்சனை இருக்கு, அவரால் நம்ப முடியல. என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு, என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறார். ஆனால் யெகோவா தேவன் அவர் சொல்றார், நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு மனுஷன் ஆண்டவர் பாருங்க எப்படி பேசுறாரு. இன்னைக்கு இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். சர்ச்சுக்கு வரும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். நான் பேசுறது கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போயிட்டு இருக்குதா? திறந்த இருதயத்தோடு இருங்கள். இங்க வந்து பேசுறப்ப இந்த மைக்கு பேசல, நான் தான் பேசுறேன். நான் பேசுறத கேட்டுதான் இந்த மைக்கு, இந்த ஸ்பீக்கர்ல அங்க வெளியே வருது. அப்ப ஏதாவது தவறா பேசுறா நீங்க என்ன பண்ணக்கூடாது? மைக்கு கிட்ட கோச்சிக்க கூடாது. ஏன்னா பேசுனது யாரு தான்? சொல்லுங்க. நான் தான் இங்க வாயில பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். மைக்கு பேசல, நான் தான் பேசுறேன். அப்படி இந்த சாயங்கால நேரத்துல ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் ஜஸ்ட் ஒரு மைக்கு தான். அல்லேலூயா. அப்ப எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நீங்க ஆண்டவர் தான் திருப்பி பேசணும்.
நீங்க ஏன்ட்ட கேட்க கூட, ஏன் இப்படி பேசுனீங்க? நிறைய பேர் பிரசங்கம் பண்ண யாரோ இவங்களுக்கு சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணி, யாரும் எதுவும் சொல்லவே வேணாம். ஆவியானவருக்கு யாரும் சொல்லித்தர வேணாம். ஆவியானவருக்கு சொல்ல வேண்டியது அவர் கிளியரா சொல்லிடுவார். ஆமீன். நம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி இடத்துல அவர் ராஜாட்ட போய் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் சொல்லிடுறான். எதிரி நாட்டில் என்னென்ன நடக்குது, எங்க தங்கி இருக்கு, எல்லாத்தையும் அவன் சொல்லிடுறான். உடனே ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், யாருப்பா சொல்றா? நம்ம டீம்லயே யாராவது துரோகி யாராவது இருக்கிறாங்களா? எப்படி நம்ம பிளான் பண்றதெல்லாம் அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டா, அங்க ஒருத்தன் சொல்றான், ராஜாவாகி உமக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்க உங்க பள்ளி அறையில், அப்படின்னா உங்க பெட்ரூம்ல நீங்க பேசுறதையும் வெளிப்படுத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு மறைவா எதுவும் செய்யவே முடியாது. அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. சிசிடிவி கேமராவை ஏமாத்தலாம், அவங்கள ஏமாத்தலாம், இவங்க ஏமாத்தலாம். ஆண்டவர் உங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் மோசேட்ட ஆண்டவர் பேசி சொல்றார், நீ போ அப்படின்னு சொன்னப்ப சும்மா அனுப்பல. ஆண்டவர் அவனுக்கு ஒரு 3 அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், காண்பிக்கிறார். அவனை கன்வின்ஸ் பண்ணி ஆண்டவர் அவன் மோசே அனுப்புறார். எங்க இருக்குது? அடுத்த யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்னவென்றார்? ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க விரும்புற. உன் கையில என்னப்பா இருக்குன்னு கேட்கிறாரு மோசே கிட்ட. இன்னைக்கு சாயங்காலத்துல ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறது என்ன? உங்கள் கையில் என்ன இருக்கிறது? உங்க கையில் எது இருக்குதோ அது ஆண்டவருக்கு போதும். ஹல்லேலூயா. ஏதோ இல்லாததை குறித்து ஆண்டவர் பேச மாட்டாரு. உங்க கையில ஒரே ஒரு சாதாரண கோல் இருந்தால் போதும், உங்க கையில ஒரே ஒரு கூழாங்கல் இருந்தால் போதும், உங்க கையில சாதாரண 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் என்கிட்ட இருக்கிறத ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறாங்களோ, கர்த்தரால் அதை கொண்டு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு கழுதையின் எலும்பு தான் இருக்கு, ஒரு கூழாங்கல்லுதான் இருக்கு, ஒரே ஒரு 5 அப்பம் தான் இருக்கு. நீங்க என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா போதும். அல்லேலூயா. என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது ஆண்டவருக்கு போதும். ஒரே ஒரு சாதாரண கோல். இன்னைக்கு உங்க கையில என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்க கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, முதல்ல பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் கூட வரல, ஆண்டவரே என் கையில ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாது, உங்க கையில் அட்லீஸ்ட் பைபிளாவது இருக்கணும். பைபிள் கோலை குறிக்கிறது. ஆமென். இந்த கோல் போதும் உங்களை நடத்துவதற்கு. ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கையில் என்ன இருக்கு? அந்த கோலை நீ கீழே போடுன்றாரு. கீழே போட்டா அது என்னவா மாறுது? பாம்பாய் மாறுகிறது. அந்த கீழே போட்ட கோல் வேற ஏதாவது மாறி இருக்கலாம்ல. நான் அடிக்கடி நினைச்சிருக்கிறேன், அது ஒரு சாப்பிட்ற பொருளா, ஒரு பரோட்டாவா, அல்லேலூயா, ஒரு பிரியாணியா, வேற ஏதாவது மாறி இருக்கலாம். ஆண்டவர் அடையாளத்தை செய்யணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் செய்யறாரு. அதை கீழே போட்டவுடனே அது என்னவா மாறிடுச்சு? சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியல, அது என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட பார்த்து, மோசே நீ என்னத்தை பார்க்கிற? என்னத்தை பார்க்கிற? சொல்லுங்க. பாம்பை பார்க்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாம்போட வாழை போய் புடி. அல்லேலூயா. விசுவாசத்துல குறைவுள்ள மோசே தான். ஆனா அதிசயம் நடந்த உடனே ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன கொண்டு செய்வார்? அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றதை அப்படியே கீழ்ப்படிஞ்சாவே அற்புதம் நடக்கும். ஆண்டவர் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த கீழே போட்ட கோலை போய் பிடிப்பா, அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவர் சொன்னா எத்தனை பேர் பாம்பை பிடிப்பீங்க? நீங்க பைபிளையே பிடிக்க தடுமாறுறா. பாம்பெல்லாம் பிடிக்க வேணாம், வசனத்தை பிடிச்சாலே போதும். ஆண்கள்லாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பாம்போடைய வாழை போய் பிடிச்ச உடனே என்ன ஆகுது? பாம்பு கோலா மாறுது, கோலு பாம்பா மாறுது, பாம்பு கோலா மாறுது. இதெல்லாம் பார்த்த உடனே இதே மாதிரி போய் செஞ்சா பார்வோன் அவனுக்கிட்ட இருக்கிற மந்திரவாதிகளுடைய பவர்லாம் வச்சு அவங்க ஏதாவது ஒரு பில்டப் பண்ணணும்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதே மாதிரி பண்ணுங்கன்னா அவங்க கையில் இருக்கிற கோலை போட்டா அதுவும் என்னவா மாறுது? பாம்பா மாறுது.
உடனே ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? மோசே கையில் இருக்கிற யெகோவா தேவன் சொன்னபடி அவன் அந்த கோலை போட்டனால இந்த பாம்பு அங்க இருக்கிற எல்லா பாம்பையும் முழுங்கிட்டு இது இப்ப நல்ல பெரிய கோலா இப்ப வந்திருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சுத்தி பாம்பு வருதா, பாம்பை பார்க்காதீங்க, கீழ்படுறீங்களான்னு மட்டும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத கீழ்படுறோமா? ஆண்டவர் அங்க அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். முதல் அற்புதம், முதல் அடையாளம் எதை குறிக்கிறது? நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். கோல் எதை குறிக்கிறது? அதிகாரத்தை காண்பிக்கிறது. ராஜாவின் கையில் செங்கோல் இருப்பதை போல கர்த்தர் இந்த மோசேவின் கையில் இருக்கிற கோலை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது அதிகாரத்தை குறிக்கிறது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் அதிகாரங்களுக்கு மேலானவர் என்பதை ஆண்டவர் குறிக்கும்படி அந்த முதல் அடையாளத்தை செய்யறாரு. இரண்டாவது அடையாளம் என்ன? மோசே உன் கையை மடியிலே போடு என்று சொல்லுகிறார். மடியில போட்ட உடனே நல்லா இருந்த கை இப்ப என்னவா மாறிடுச்சு? குஷ்டரோகமா மாறிடுச்சு. மோசே பதறி போயிட்டார். ஐயோ அப்பா, நல்லா இருந்த கை இப்ப என்னவாயிருச்சு? சொல்லுங்க வாய் திறந்து. குஷ்டரோகம் வந்துருச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, மறுபடியும் கையை போடு, மடியில போடு. போட்டு திரும்பி எடுத்தா மறுபடியும் இருந்த நிலைமைக்கே வந்துருச்சு. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? நான் சுகம் அளிக்கிற தேவன், என்னால சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நானே உன்னை உண்டாக்கின கர்த்தர், உன்மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பாடுகள் வேதனைகளை மாற்ற எனக்கு வல்லமை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைதான் அது குறிக்கிறது. அற்புதம் செய்கிற ஆண்டவர். இப்படி ரெண்டு அடையாளங்கள் ஆண்டவர் காண்பிக்கிறார். மூன்றாவது இது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை வாசித்து பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல. இது ரெண்ட நம்பலன்னா மூணாவது ஒரு அடையாளம் இருக்கு. மூணாவது அடையாளம் என்ன? மூணாவது அடையாளம், கர்த்தர் சில அடையாளங்களை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் வசனம் போலியோ அவங்கெல்லாம் எப்படா கீழே விழுந்துருவாங்களோன்னு அவங்களுக்குள்ள தூக்கம் வந்துகிட்டு இருக்கு. தூக்கம் வந்தா என்ன தெரியுமா அடையாளம்? வசனம் உள்ள போகல, வசனம் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நடுநடுவில் கொஞ்சம் அல்லேலூயா ஆமேன்லாம் சொல்றது அதுக்குதான். ஆமேன். ஆண்டோடைய நாம மகிமை போடணும். ரெண்டாவது, இங்க தூங்கிடக்கூடாது. தோத்திரம். 8 மணிக்கு 7:50க்கே தூங்குறவங்க இருக்கிறீங்களா? டெய்லி நைட்டு இல்லையே, யாருடைய தூக்க நேரம் அது கிடையாது தானே. ஸ்தோத்திரம். மூன்றாவது அடையாளம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ண சொல்றாரு? என்னது? என்ன பண்ணு? போய் என்ன செய்யி, அந்த நதியில் இருக்கிற தண்ணி எடுத்து தரையில ஊத்து, அதை நான் ரத்தமாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்துல இந்த ரத்தத்துல வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல், சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது என்ன ரத்தம்? ஏதோ ரத்தம் இல்ல, குற்றமில்லாத ரத்தம், பாவம் அறியாத ரத்தம், இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. மோசே ஒரு மூன்றாவது அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறான். பார்வோன் இடத்துல போய் அவன்கிட்ட சொல்ற, ஆண்டவர் கோலை நீட்டுன்னு சொல்றப்ப 7ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், அங்க இருக்கிற எல்லா இடத்திலும் எல்லா நீர்நிலையிலும் தண்ணீர் என்னவா மாறுது? ரத்தமாய் மாறுகிறது. ரத்தம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? பாவ மன்னிப்பு அடையாளமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு மிக மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் நிழலாட்டமாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டில் அவைகளை கர்த்தர் நிஜமாய் மாற்றி காண்பிக்கிறார். இங்கே மோசே தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில், துவக்கத்தில் முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது, கானா ஊரிலே இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? அவர் தண்ணீரை திராட்சரசமாய், சிவப்பான திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய இரத்தத்தை குறிக்கிறதான அந்த அடையாளத்தை தான் ஆண்டவர் முதலாவது தேவை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷனுக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசத்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொன்னார். இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா.
இயேசுவின் ரத்தம் வீணாய் சிந்தப்படவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவை சிந்தப்படுகிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது எப்படி பழி செலுத்த வேண்டும், ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? லேவியராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டிய முறைமையை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு? ஆசாரியன் பாளையத்துக்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டை, கேதுரு கட்டை எதை குறிக்கிறது? சிலுவையை குறிக்கிறது. கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்டபத்தில் உள்ள ஊற்று நீரில் மேல் கொள்ள சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளை உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தில் தோய்க்க வேண்டும். ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பரிசுத்தம் பண்ணப்பட வேணா 2 குருவி வாங்கணும். வாங்கி ஒரு குருவியை அந்த மண் பாத்திரத்தினால் செய்யப்பட்ட கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல போய் அந்த குருவியை அறுத்து அதன் இரத்தத்தை ஊற்றப்பட வேண்டும். அதுல நீர் இருக்கும். 2 குருவி இருக்கு, அதுல ஒரு குருவியை அறுத்து அதன் இரத்தத்தை அங்கே ஊற்றிவிட வேண்டும். இதை தான் இங்கே வாசிக்கிறோம். 7வது வசனம், குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் அந்த தண்ணீரும் அந்த இரத்தத்தையும் கலந்து அதை தெளிக்க வேண்டும். அவனை சுத்தம் பண்ணி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். அல்லேலூயா. 2 குருவி இருக்கு. அந்த பழுதில்லாத குருவி, அந்த குருவியின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. ஆனா இன்னொரு குருவியை அதை வெளியே விட்டுவிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு நேராய் போக வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய பழுதற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி உங்களையும் என்னையும் ஆண்டவர் எல்லா விதமான சாபத்தில் இருந்தும் பாவத்திலிருந்தும் நோய்களில் இருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலையாய் விட்டுவிடப்பட வேண்டியவர்கள் என்பதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சிந்தினதை இங்கே லேவியராகமத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவியாய் இருந்த என்னை ஆண்டவருடைய இரத்தம் என்னை மாற்றி இருக்கிறது. அந்த இரத்தம் மாற்றப்படும் பொழுது, அதை தான் பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு அங்கே சொல்லுகிற முதல் பிரசங்கத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய, பேதுரு இந்த பிரசங்கத்தை பண்றாரு. ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்னெந்த வல்லமையுள்ள பிரசங்கம் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நீங்கள் 38வது வசனம் வாசிக்கலாமா? நீங்கள், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மனம் திரும்பி, லேலோயா, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல உற்சாகம் முழு பலத்தோடு, கொஞ்சம் கை வலிச்சாலும் பரவாயில்ல, எல்லாரும் முழு பலத்தோடு, இயேசுவின் ரத்தம் என்னை அது பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது, அது என்னை விடுதலையாக்கி இருக்கிறது, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பப்பட்டிருக்கிறேன், என் மனதை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டப்ப எனக்குள்ளே ஆவியை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். ஆமென். அப்ப முதல்ல மனம் திரும்புறது தான் முக்கியம். சர்ச்சுக்கு வந்தோடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? மனம் திரும்புது. ஒரே நாள்ல நடக்காது. மனம் திரும்பி கொண்டே ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியத்தில் மனம் திரும்பி, முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பினோடனே ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று சும்மல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அல்லேலூயா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்தானம் என்றால் என்ன?
ரோமர் 6ஆம் அதிகாரத்தை முழுசு வீட்டில் போய் வாசியுங்கள். ரோமர் 6ல் 5லிருந்து 15 வரைக்கும் ஞானஸ்தானம் என்றால் என்ன? நீங்கள் இயேசுவோடு மரித்ததற்கு அடையாளமா இந்த தண்ணீரே நீங்கள் மூழ்கடிக்கப்பட்டு திரும்ப உங்களை வெளியே எடுக்கும் போது அது இயேசுவின் உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது. அதனால வாழ்றது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே வாழ்வது. ஞானஸ்தானம் எடுத்தவங்களா சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். உங்களுக்குள்ள இயேசு வாழ்றாரா? ஆமென். அந்த குணாதிசயம் நம்மகிட்ட வெளிப்படுதா என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். உனக்குள்ளே, நமக்குள்ளே, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். அதனால எனக்குள்ளே சுயம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் சுயத்திற்காக அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன். ஆண்டவராக இயேசு பரமேறி போவதற்கு முன்னாடி 2 காரியம் சொன்னாரு. 1, நீங்க எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசம்பிங்கள். ஜாதினா எல்லா நேஷன், எல்லா இடங்களுக்கும் நீங்க எல்லாருக்கும் இயேசுவை சுவிசேஷமா சொல்லணும். 2வது, நீங்கள் எல்லாரையும் சீஷராக்கி, சீஷனா மாறினதுக்கு அப்புறம் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன செய்கிறோம்? அந்த தண்ணீரிலே இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் சீஷனா இருக்க விரும்புறேன். இந்த உலகத்திற்கு எல்லாவற்றை விடலையும் நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்றதா ஞானஸ்தானம். அதை எடுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் இந்த கர்த்தருடைய விலையேற பெற்ற பந்தி. அல்லேலூயா. பரிசுத்தமான பந்தி. நான் சொல்றேன், இந்த பந்தியில நீங்கள் பங்கு பெறுவதற்கு முன்னாடி நம்மை நாமே சோதித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த பந்தியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 1 நிமிஷம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குதோ இந்த ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்த போறாரு. ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க ஒரு சில பேர், எல்லாரும் இல்ல, முக்கியமா நிறைய பேர் இந்த துவக்க ஜெபத்துக்கு வராதவங்க, நீங்க பந்தியில பங்கு பெறணும்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேணும். ஆண்டவர் அலட்சியம் பண்ணிட்டு ஆண்டோடைய பந்திங்க வெயிட் பண்ண வச்சு நீங்க பெரிய ஆளு மாதிரி நீங்க லேட்டா வந்தீங்கன்னா இந்த பந்தியை நீங்க கனவீனம் பண்றீங்க. இந்த பந்தி கொடுக்கணும்னா முதல்ல எல்லாம் சனிக்கிழமையே வந்து ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பந்தி. ஆயத்தமா எத்தனை பேர் வந்தீங்க? இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்தோன்னு தான் தெரியுது, ஓ கர்த்தருடைய பந்தி இருக்குது. ஏதோ ஒண்ணு கையை நீட்டலாம், யாருக்கு என்ன தெரிய போகுது? இல்லை பிரியமானவர்களே, நீங்க பரலோகத்துல போய் ஆண்டவரோட சேர்க்கப்படுகிற நாளுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் சொல்றதை கேட்டு உணர்வில்லாம இருந்தீங்கன்னு சொன்னா, உணர்வில்லாத இருதயம் என்ன தெரியுமா ஆகும்? இருள் அடைஞ்சு போயிடும். இருள் அடைஞ்சு போயிடும். திரும்ப திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொன்னதை கீழ்ப்படியலாம். ஆண்டவர் பாரத்தோட அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க. ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போல ஆசையா அவங்களை கூட்டிட்டு போறார், வாக்குத்தத்தம் பண்ணி கூட்டிட்டு போறார். மோசே மூலமா எத்தனையோ அற்புத அடையாளங்களை ஆண்டவர் காண்பித்து தான் கூட்டிட்டு போறார். உங்களை இந்த பரம கானானுக்கு நீங்க வந்து சேரணும்னு தான் ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவரை கனவீனம் பண்றீங்க. எங்களை இல்லை, ஏதோ பாட்டு பாடுறாங்களா அவங்கள இல்லை, நாங்க சாதாரண மனிதர்கள். ஆனா உங்களுக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்துட்டு உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி இருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு இவ்வளவுதான் கனம் கொடுக்கலாமா? சனிக்கிழமையே வர வந்து ஜெபிக்கலாமே. கண்டிப்பா வரவே முடியாது, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறேன், பரவாயில்ல, மற்றவங்களா வந்து ஜெபிக்கலாமே. அட்லீஸ்ட் இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு முந்தின நாளே வந்து ஜெபிக்கலாமே. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருந்தா நீங்க வரும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சது ரொம்ப ரொம்ப மினிமல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் 100% பரிசுத்தமாய் தான் எடுக்கணும்னு யாருமே எடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஆனா பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. போன மாசத்தை நினைச்சு பாருங்க, போன மாசத்துல இந்த மாசம் ஏதாவது கொஞ்சமாவது உங்ககிட்ட மாற்றம் இருக்கா? கொஞ்சமாவது நீங்க ஏதாவது மனம் திரும்பி இருக்கிறீங்களா? கொஞ்சமாவது நம்ம ஜெபத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சமாவது மாற்றம் வந்திருக்கா? பிரதர் சிஸ்டர், வரலன்னு சொன்னா நீங்க 100 வருஷம் இந்த பந்திய நீங்க சும்மாவே கடனுக்கு எடுத்தா இதுல ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வராது.
ஆண்டவருடைய சரீர ரத்தம் நம்மளை மாற்றுகிற வல்லமை உடைய. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அவரோடு சேர்ந்து நம்ம இசைந்து, ஆவியானவரே என்னோட நீங்க பேசுங்க. இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க. ஒரு நாளும் மரண பரியந்தம் சர்ச்சுக்கு என் கால் ஸ்டார்டிங் ப்ரேயருக்கு முன்னாடியே இருக்கணும். ரொம்ப கிரேஸ் டைம் எடுத்தா ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்றப்போ வந்து ஜாயின் பண்ணலாம். அது இல்லாம ஆண்டுடைய அன்பை தயவு செய்து இந்த கிருபையை நீங்க வீணடிச்சிடாதீங்க. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணா அங்கேயே ஜட்ஜ்மெண்ட். ஆசாரியன் பாவத்தோடு அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனா மறுபடியும் வெளியே வர முடியாது, அங்கேயே உயிரே போயிடும். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா கிருபை தான். அல்லேலூயா. அதனால பாவத்துல நிலைச்சு நிற்க கூடாது. ஒரு குழந்தை தெரியாம கீழே விழலாம். ஆனா நடக்க தெரிஞ்ச மனுஷன் கீழே ஒரு நாளைக்கு 30 வயசு மனுஷன் ஒரு நாளைக்கு 20 தடவை உளுந்து எந்திரிச்சா என்ன அர்த்தம்? அவனுக்கு நடக்கவே தெரியல. அதனால இந்த கர்த்தருடைய பந்தி ஞானஸ்தானம் எடுத்தவங்க நீங்க மட்டும் முதலாவது எந்திரிச்சு நின்று ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த வெளியேறப்பட்ட பந்தியில ஆண்டவரே இதுக்காக வெயிட் பண்றாரு. உங்களுக்கு தெரியுமா, நான் திரும்ப இந்த சபையோடு நான் இணைக்கப்படும் வரைக்கும் ஆண்டவர் சொன்னார் இந்த ராபோஜனத்துல, இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். எனக்குள்ள இன்னும் என்னென்ன காரியம் மாற்றப்படும் ஆவியானவரே? இன்னும் எனக்குள்ள இருக்க கசப்பு, வைராக்கியம், பெருமை, எத்தனையோ காரியங்கள் அவன் விட வேண்டியது இருக்குது. ஆவியான பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் என் வாயில போடுறதை சொல்றேன். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் நீ கண்ணு முன்னாவே ஆண்டவர் காண்பிப்பார். இங்கே சண்டை போடுறத காண்பிப்பார். நீங்க கெட்ட வார்த்தை பேசுறத ஆண்டவர் காண்பிப்பார், ஞாபகப்படுத்துவார். அந்த பாவத்தோடையே தயவு செய்து கை வைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது இது, நீங்க தகுதி இல்லாம இந்த பந்தியில கை வச்சீங்கன்னா நமக்கு நாமே நியாய தீர்ப்பு செய்து கொள்ளுகிறோம். நியாய தீர்ப்பு என் மேல வரட்டும் அப்படின்னு துணிகரமா நம்ம கை வைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறலாமா? ஜெப நிலையிலே உங்களுக்காக பந்தி பரிமாறப்படும். ஹல்லேலூயா. எண்ணத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உண்மை ஊத்தம் உள்ள ஊழியக்காரனை என்னுடைய சந்தோஷத்தில் உட்பிரவேசி சத்தம் நம்முடைய காதல கேட்குமா? ஆண்டவர் நம்மளை கொடுத்து நம்பி கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எல்லா பொறுப்புகளையும் சரியாய் நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு கொள்ளலாம். ஜெப நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஆண்டவரே நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. பந்தி உங்களுக்காக பரிமாறப்படும். அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றா எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றா எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவர். பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவர். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே,
அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதை அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே, அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவருடைய பாதையை நான் தொடர்ந்திட. ஆண்டவர் சொன்னார், சீசனாய் இருக்க விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். என்னை பின்பற்ற கடவுள். அவன் தான் சீஷன். அவனுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒருவேளை இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க. ஆண்டவர், நம்ம எல்லாம் இருந்த அப்பத்தை நாம் கையில் எடுத்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்திற்கா, நமக்காக பிற்கப்பட்ட தேவனுடைய சரீரத்திற்கா, யாரெல்லாம் முழங்கால நின்று ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்கிறாங்களோ அப்பா, உடைய கிருபை இரக்கம் அவர்களை தொடட்டும் சுவாமி. பரிசுத்தமாக்கும், தகுதி உள்ளவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். எல்லாரும் கரங்களிலே அவர் ரசத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாம். ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லலாம். வெளியேற பெற்ற இந்த ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நம்ம எல்லோரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பாடம் பண்ண. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமில்லாத ரத்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்த வராங்க. அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து தேவன் கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக ஆண்டவரே இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனுடைய பாவத்திற்காக மனுஷர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் மாம்சமாக வந்து உம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சிலுவை ரத்தம் வீணாய் போகாதபடி சிலுவை அண்டை ஒரு சிலரை கொண்டு வரத்தக்கதான பாக்கியத்தை எனக்கு தரும்படியாய் கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கால்களாய் ஆண்டவரே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நாவாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரே வாசிக்கப்படுகிற நிருபமாய் மாறட்டும் ஆண்டவரே. பிரஜாதியார் எங்களை கண்டு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரை மிந்திருக்கிறதான இந்த துணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை திருப்பத்தக்கதான ஒரு பராக்கிரமசாலிகளாய் ஓ எங்கள் சபையை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. நாங்கள் வெறும் கையாய் பரலோகத்திற்கு வராதபடிக்கு ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் கரம் வெறும் கையாக நான் பரலோகத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு சிலரை தேவனுடைய திருப்புகிறதான கருவியாய் என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா.
யூதாஸ் காரியத்தை போல ராபோஜனத்தை பங்கு கொண்டு போய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்து விடாதபடி ஆண்டவரே, பேதுருவை போல, யாக்கோபை போல, யோவானை போல கர்த்தர்க்கென்று வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக தேவ அபிஷேகத்தை எங்கள் மேல் போடும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, திறப்பலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷியை தேடினேன், ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னீரே. அந்த மனுஷனாக நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் சபையும் ஊழியரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஊழியரை ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவர், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையிலோ உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய அபிஷேகம் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்னீரே, சுகத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. தேவன் எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. நீர் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது, நீர் பூட்டியதை யாராலும் திறக்க முடியாது. ஆண்டவரே, பயபக்தியை கொடுங்கப்பா. நான் தேவன் என்றால் என் கனம் எங்கே என்று கேட்கிறீரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறவராய் எங்களை மாற்றுங்க. உமக்குடைய அன்பு செலுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நான் முகத்தை பார்க்கிறேன், இருதயத்தை பார்க்கிற தேவன். என்னுடைய கண்ணீர்கள், வேதனைகள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் என் தேவன் கிறிஸ்து இயேசுவிலே நிறைவேற்றி முடித்திருக்கிறதுக்காக மக்க நன்றி. ஆண்டவரே, ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரவு ஜெபம் இருக்கிறது, கட்டிடத்திற்கான ஜெபம் இருக்கிறது. வாருங்கள். God bless you.